அது எப்படிரா ஒரு குடும்பத்துல ஒருத்தன் சைக்கோவா இருந்தா பரவாயில்ல, ஒரு குடும்பமே சைக்கோவா இருந்தா என்ன பண்றது? நான் இப்போ ஒரு படத்தை பத்தி சொல்ல போறேன். அந்த படத்தை நீங்க தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. வெல்கம் ஹோம். இந்த படத்தோட கதையை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் நிறைஞ்ச குடும்பங்கள்ல இருந்து டீச்சர் வேலைக்காக வந்திருக்க ரெண்டு பொண்ணுங்க. பெரும்பாலும் இந்த சென்சஸ், எலெக்ஷன் டியூட்டி இதுக்கெல்லாமே கவர்மெண்ட் டீச்சர்ஸை தான் அலாட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு டீச்சர்ஸும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக போறாங்க. அவங்க அப்படி போற இடத்துல ஒரு பங்களால ஒரு நைட் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த நைட் அவங்களுக்கு என்ன சம்பவமெல்லாம் நடந்துச்சு, அதுல இருந்து அவங்க தப்பிச்சு வெளியே வந்தாங்களா அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துல சம்பவம் இல்ல, சம்பவத்துலதான் படமே. நான் இந்த படத்தை நீங்க போய் பாருங்க அப்படின்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு உலக படமெல்லாம் பார்க்கறது ரொம்ப பிடிக்குமா, இந்த மாதிரி வித்தியாசமான கதைக்களம் உள்ள படமெல்லாம் தேடி தேடி போய் பார்ப்பீங்கன்னா நீங்க இந்த படத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் சோனி லிவ்லே இப்போ அவைலபிளா இருக்கு. நான் இந்த படத்தை பத்தி பெருசா எதையுமே ரிவீல் பண்ண விரும்பல, ஏன்னா இந்த படம் கொடுத்த இம்பாக்ட் அப்படி. இந்த படத்தை ஃபேமிலியோட எல்லாம் உட்காந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுல ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அப்புறம் நீங்க ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி மூவி ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.